மேட்டூர் அணை உருவாவதற்கு பின்னாடி இருக்க 100 ஆண்டுகால அரசியல் போராட்டமும் ஒரு கிராமத்தோட பேரழிவும் 17,000 தொழிலாளர்களின் தியாகமும் மறைஞ்சிருக்கு. வாங்க இந்த வீடியோவில் அதோட உண்மை வரலாற்றை பற்றி பார்க்கலாம். 1801ஆம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி மேட்டூர் அணை கட்ட திட்டமிட்டாங்க. ஆனால் மைசூர் சமஸ்தானத்தின் கடும் எதிர்ப்பால் இந்த திட்டம் கைவிடப்பட்டது. 1920ஆம் ஆண்டுகளில் தஞ்சை விவசாயிகளின் நிலையை உணர்ந்து மெட்ராஸ் மாகாணத்தின் சட்ட ஆலோசகராக இருந்த சர் சி.பி. ராமசாமி ஐயர் மைசூர் சமஸ்தான திவான் விஸ்வேஸ்வரய்யாவுடன் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். இறுதியாக 1924ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்திற்கும் மைசூருக்கும் இடையே ஏற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க காவிரி நீர் ஒப்பந்தத்தின் மூலம் இந்த அணை கட்ட அனுமதி கிடைச்சிச்சு. 1925ஆம் ஆண்டு தொடங்கிய அணை கட்டும் பணி தொடர்ச்சியாக 9 ஆண்டுகள் நடந்து 1934ஆம் ஆண்டு நிறைவடைஞ்சிச்சு. கர்னல் W.M. எல்லிஸ் அவர்களின் திட்ட வரைபடத்தின்படி ஐரிஷ் பொறியாளர் வின்சென்ட் ஹர்ட் தலைமையில் இந்த பிரம்மாண்ட திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. சுமார் 4.8 கோடி செலவில் 17,000 தொழிலாளர்கள் இரவு பகலாக உழைச்சி இந்த மேட்டூர் அணையை கட்டினாங்க. கட்டுமான பொருட்களையும் சிமெண்ட்டுகளையும் கொண்டு சேர்க்க சேலம் முதல் மேட்டூர் வரை தனியாக 42 கிலோமீட்டர் அகல ரயில் பாதையையும் அணைப்பகுதிக்குள் செல்ல 112 கிலோமீட்டர் தூரத்திற்கு குறுகிய ரயில் பாதைகளையும் அமைச்சாங்க. அப்போதைய மெட்ராஸ் ஆளுநராக இருந்த ஜார்ஜ் ஸ்டான்சி என்பவர் 1934ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்து வச்சாங்க. இதனால் இதற்கு ஸ்டான்சி நீர்த்தேக்கம் என்று மக்கள் பேர் வச்சாங்க. அணைக்காக சுமார் 59 சதுர மைல் பரப்பளவு கொண்ட நிலம் நீருக்குள் மூழ்கடிக்கப்பட்டது. இதில் நயம்பாடி உள்ளிட்ட பல பூர்வீக கிராமங்கள் முழுமையாக நீரில் மூழ்கின. அங்கிருந்த மக்கள் தங்கள் பூர்வீக வீடுகள் நிலங்களை இழந்து வெளியேற்றப்பட்டு கர்நாடகாவின் மார்த்தள்ளி கவுத்தள்ளி போன்ற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர். இன்றும் கோடை காலங்களில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மிக குறையும் போது நீருக்கு அடியில் மூழ்கிய அந்த பழைய கிறிஸ்தவ தேவாலய கோபுரமும் நந்தி சிலையும் இந்து கோயில் எச்சங்களும் வெளியே தெரிவது இந்த வரலாற்று தியாகத்திற்கு சான்றாக நிற்கிறது. அணையின் மொத்த உயரம் 214 அடி, நீர் தேங்கும் உயரம் 120 அடி, மொத்த கொள்ளளவு 93.47 TMC. மேட்டூர் அணை மூலம் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 16.05 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மேலும் பல மாவட்டங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து நீர்மின் உற்பத்தியை தருகிறது. ஒரு காலத்தில் அடர்ந்த காடாகவும் மலையிடுக்காகவும் இருந்த மேட்டூரை மனித உழைப்பும் பொறியியல் அறிவும் இணைத்து இன்று தமிழகத்தின் உயிர் நாடியாக மாற்றியிருக்கிறது. இந்த வரலாற்று உண்மை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க.